இதுலையுமே கூட பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் இந்த 30 இல்ல 210 இது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க அவங்கள. இந்த கொஸ்டினுக்கு எண்ணின் மதிப்பு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ற மாதிரி இருந்தா கூட கவனிங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டினை பார்த்த உடனே 2 விதம் நமக்கு புரியணும். கொஸ்டின் வந்து ரிவர்ஸ் ஆர்டரா இல்ல கம்பேரிசனா? ஒருவேளை இது கம்பேரிசனா என்ன பண்ணுவோம்? தேர்ட் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை மாற்றுவோமா? அது கம்பேரிசன். இப்போ இந்த தேர்டை நான் ஃபர்ஸ்டா மாத்துறேன். எப்படி எழுதுவேன்? 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n. தேர்டை ஃபர்ஸ்டா மாத்தினா இந்த ஆன்சருக்கு என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். இதோட ஆன்சர் அப்போ என்ன வரும்? 441ன்றது எதோட ஸ்கொயர்? 21 ஸ்கொயர் 210. இப்போ இது வந்து கம்பேரிசன். சரிங்களா? எனக்கு ஆனால் இது கேட்கல. எனக்கு கேட்டிருக்கிறது என்னது? இந்த எண்ணோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கொஸ்டின் முடியல. இதை சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இதை கால்குலேட் பண்ணி இந்த 210 இருக்கா இது ஆன்சர்னு எடுத்தோம். அப்படி எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 1 + 2 + 3 = n இது என்னன்னு கேட்டாதான் இது ஆன்சர். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வெறும் எண்ணு தானே. அப்போ இதோட நிப்பாட்டுங்க. இங்கே வாங்க, இந்த கொஸ்டினே வாங்க, முடிங்க. அதே மாடலில் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? தேர்டு ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை மாற்றிருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு படித்தோம்? டைப் நம்பர் 7ல, டைப் நம்பர் 6ல கம்பேரிசன் டைப். ஆனால் கம்பேரிசன் கொஸ்டின் கிடையாது. இது எதுக்காகனா n³ இருந்து நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? இப்போ n கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டு n வேணும்னா இந்த நம்பர் என்ன பண்ணுவோம்? 210 2ஆல பெருக்குவோம். அப்போ எவ்வளோ வருது? 420. இப்போ எந்த நம்பரை அடுத்த நம்பரோட பெருக்கினா 420 வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எதை 15 பாருங்க. 15 16 கூட பெருக்கினா எவ்வளோ வரும்? 10 15 இல்லை 16 எடுத்துக்கோங்க. 16 10 டைம் போட்டால் 160. 5 டைம்னா ஒரு 80. 160 80 240 வரல. சரி, 20 21 கூட பெருக்கினா எவ்வளோ வருது? 10 டைம்னா 210, 2 டைம்னா 420 வந்துருச்சா? ஓகே, அப்போ ஆன்சர் முடிஞ்சது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 20.